இவன் ஹீரோவா இருப்பான்னு பார்த்தா உலகத்தையே அழிக்க நினைச்ச பெரிய வில்லனா இருப்பான் போலியா அப்படின்னு எல்லாரும் சொன்ன ஒரு கேரக்டர். ஒரு சம்பவத்தை வச்சு அப்படி ஈஸியா சொல்றீங்க. சின்ன வயசுல இருந்து அவன் வழியால சஃபர் ஆனது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எரன் ஏகர் பத்தி பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒரு நாள் நிம்மதியா ஃப்ரீடமோட வாழணும். ஆனா அவன் ஆசைப்படாம லைஃப் இல்லவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே அவன் வாழ்க்கை ஃபுல்லா சோகமா மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டன்ஸ் இருந்துச்சு, வார் இருந்துச்சு, ஹேட்ரேட் இருந்துச்சு, ஃபியர் இருந்துச்சு. இதுல எங்க சந்தோஷம் இருந்துச்சு? ஒரு கடத்துல அவனுக்கே புரிஞ்சிருச்சு இன்னசென்ட்டாலாம் இருந்தா ரொம்ப சஃபர் ஆகணும் இந்த வேர்ல்டுல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன வயசுல அவன் ஃபேஸ்ல இந்த சாஃப்ட்னஸ் சுத்தமா இல்லாம போயிருச்சு. நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசு வந்து ரொம்ப சவுண்டா சிரிப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவான், அப்பப்போ அவன் ட்ரீம்ஸ் பத்தி பேசுவான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமாக சைலண்ட் ஆகிடுவான். ஏன்னா சில பேர்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அழலாம் மாட்டாங்க, எமோஷனலி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. எரனோட டீப்பஸ்ட் பார்ட்டை தான் அவன் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி சண்டை போட்டான். ஆனால் அவன் எதுக்காக சண்டை போட்டானோ அதை பற்றி யோசிச்சு அவன் சொந்த மைண்டே ஜெயில் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எரன் ஏகர் பற்றி பேசினா நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஓகே சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடும். ஆனால் எரனோட மைண்ட் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கன்ஃபியூஸ்டான மைண்ட் யோசிச்சு பண்ண விஷயம் என்னை எவ்வளோ அடி வேணா அடி, எனக்கு கிடைக்காத ஃப்ரீடம் என் மக்களுக்காச்சும் நான் கிடைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச விஷயம் தான் அந்த ரம்பிளிங். ஒருத்தன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த வேர்ல்டு ஆப்போசிட்ல நிப்பாட்டி எதிர்த்து போயிட்டே இருக்கான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனுக்குள்ள அவன் அவ்வளோ உடஞ்சி போயிருக்கான் அப்படின்றது தான். அது அட்டாக் ஆன் டைட்டன் உண்மையாக பார்த்து எல்லாருக்குமே தெரியும், எரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், முக்கியமாக மெக்காஸுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நிறைய பேர் கேட்டீங்க எரன் ஏகர் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு, பேசிட்டேன். வேற ஏதாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா.